கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக அப்போஸ்தல நடபடிகள் 2வது அதிகாரம் 21வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். எனக்கருமையானவர்களை, இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பெயரை தொழுது கொள்ளுகிறவன், இயேசு என்கிற பெயரை நாம் எனக்கு விடுதலை கொடுப்பார் என்று சொல்லி நம்பி அவரை துதித்து ஸ்தோத்திரிக்கிற மனிதனுக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு கிடையாது. இயேசுதான் நமக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியும். அவர்தான் இந்த உலகத்தில் வந்து மனுக்குலத்தினுடைய பாவங்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். தன்னுடைய இரத்தத்தை இந்த பூமியிலே சிந்தினார். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். எனக்கருமையானவர்கள், அந்த பரிசுத்தமுள்ள இரத்தம் நம்முடைய பாவங்களை சுத்திகரித்து நம்மை கிறிஸ்துவோடு கூட இணைத்திருக்கிறதாய் காணப்படுகிறது. நம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, இயேசு மட்டுமே நமக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியும். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. எனக்கருமையானவர்களே, நம்முடைய வாழ்வில் அறிந்தும் அறியாமலும் செய்த மீறுதல்கள், பாவங்கள், அக்கிரமங்கள், இவைகளின் நிமித்தமாய் ஒருவேளை இந்த நல்ல ஆசீர்வாதம் தடப்பட்டிருக்கலாம். நம்முடைய சந்ததி பாதிக்கப்பட்டிருக்கலாம். இவைகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய முடியும்? நாம் செய்கிற பாவத்தை அல்லது மனிதனுடைய பாவத்தை இன்னொரு மிருகம் விடுதலை கொடுக்க முடியாது. இன்னொரு மனிதன் விடுதலை கொடுக்க முடியாது. அல்லது இன்னொரு புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று நான் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் விடுதலை கொடுக்க ஒருவர் உண்டு. விடுதலை கொடுக்கிற ஒரே ஒருவர் நம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. அவர் அன்புள்ள தெய்வம். அவர் மனதுருக்கம் உள்ளவர். நாம் செய்ய வேண்டியது ஒண்ணுதான். அவருடைய சமூகத்தில் போய், ஆண்டவரே, நான் பாவம் செய்துட்டேன், அறிந்தும் அறியாமலும் பாவம் செய்து விட்டேன், என் பாவங்களை மன்னியும், என் சந்ததிக்கு இது தடையா இருக்கக்கூடாது, என் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவரிடத்தில் கேட்பாயானால் இயேசு உனக்கு ரட்சிப்பை கொடுப்பார். உன் சந்ததியை ஆசீர்வதிப்பார். உன் கண்களில் நீ இதுவரை வடித்த கண்ணீருக்கு பதிலாக, இதுவரை நீ கண்ட துன்பத்தின் வருடங்களுக்கு பதிலாக கர்த்தர் உனக்கு சமாதானத்தின் வருடங்களை கட்டளையிடுவார். இயேசுவை நோக்கி பார்த்து சொல்லுவாயா, எனக்கு மனம் இறங்கும் ஆண்டவரே என்று சொல்லுவாயா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி. உண்மையான இருதயத்தோடு, உத்தமமான எண்ணங்களோடு எனக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே. நானும் என் குடும்பமும் ரட்சிக்கப்பட வேண்டும். என் வாழ்வில் இருக்கிற அக்கிரமங்கள், பாவங்கள், அசுசிகள் மாற வேண்டும். புதிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடும் என்று சொல்லி உண்மையாயுமை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் என் ஆண்டவர் இந்த வேளையில மனம் இறங்கும் ஆண்டவரே. உம்முடைய கிருபையின் கரங்கள் ஒவ்வொருவரையும் தொடட்டும். அப்படி செய்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.